கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை நடத்தி வந்தார். கர்த்தவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இந்த வருடத்தில் இந்த வருடத்தின் முடிவில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நல்லவர். இதை குழந்தைங்க கூட சொல்லுவாங்கல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்றைக்கு யோசுவா இதைத்தான் சொல்லி எரிகோ முதல்ல அவங்க தகர்க்கிறதுக்கு இந்த வார்த்தை தான் பிரயோஜனமாக இருந்தது. அப்போது கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? புலம்பல் 3வது அதிகாரத்தில் போட்டு எழுதியிருக்கிறது, கர்த்தர் தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கும் தன்னை தேடுகின்ற ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேடணும், காத்திருக்கணும். காத்திருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? கட்டாயம் நமக்கு பலன் கிடைக்கும். கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவோம். காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து பறப்பார்களாம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏன்னா அவங்க யார்? கர்த்தருக்காய் காத்திருந்தவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என் வேலை இன்னும் வரலைன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவங்க தாயார் சொல்கிறாங்க, இன்னும் திராட்சரசம் குறைஞ்சிருச்சே, இல்லையே. அப்போ அவர் சொல்கிறாரு, ஸ்ரீ என்ன, என் வேலை இன்னும் வரல. அப்போ காத்திருக்கிறாங்க. அருமையாய் நடத்தினார், அற்புதம் செய்தார். ஆம்பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்துக்குனாலும் நீங்கள் இன்னும் முடியலைன்னு நினைக்கிறீங்களா? காத்திருங்கள், அது நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 2வது, சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்குமா? சிங்கக்குட்டி யாரு? காட்டுக்கு ராஜா. அதுவே பட்டினி கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு எந்த நன்மையும் குறைபடாது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். நம்ம தேடணும். என்ன தேடணும்? பைபிளை வாசிக்கிறது தான் தேவனை தேடுறது. நிறைய பேர் அதை விட்டுருவாங்க. எனக்கு ஆண்டவர் செய்யலையேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதையும் செய்யணும், அதையும் செய்யணுன்றது மாதிரி நாம் வேதத்தை நன்கு வாசிக்க வேண்டும். கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இந்த வருடங்கள் உங்களுக்கு நிறைவேறாதது, காத்திருந்ததெல்லாம் இந்த புது வருடத்தில் அது நிறைவேறப் போகிறது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். வேதத்தை முற்றிலுமாக, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் சத்தியத்தை அறிவோம். சத்தியம் விடுதலையாக்கும். God bless you.